अस्सलामु अलैकुम। हाय फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, சாயங்கால டைம்ல என்னோட வேலைகள் எப்படி இருக்கும், நான் எப்படி செய்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. என்னென்ன வேலை நான் எப்படி செய்றேங்கறத இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு டின்னருக்கு முடக்கத்தான் கீரை அடை செய்ய போறேன். அதுக்காக ஹஸ்பண்ட் வந்து முடக்கத்தான் கீரை பறிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளுடைய மைக்ரோவேவ் அவன் பாத்தீங்கன்னா வாங்குனதுல இருந்து இப்போ வரைக்கும் க்ளீன் பண்ணல. கொஞ்சம் அழுக்கா இருக்கு. அத வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ண போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிடிக்கும் அப்படினு சொல்லி நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம். வெடி செடியா? போதும் வேணாம், போதும். அடுத்து நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா சீக்கிரமே 50K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே 50K சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த 50K சப்ஸ்கிரைபரை வந்து நான் ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டாலும் உங்கள் கூட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் ஒரு நாள் வந்து டேபிள் ரோஸ் வச்சோம் பாருங்கள். அது வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இதில் சீக்கிரமே பூ வைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேன். பூ பூத்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளோட வாசலும் தனி ஒரு அழகாக இருக்கும் இந்த பூவோடு சேர்த்து பார்க்குறதுக்கு. இன்ஷால்லா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து முடக்கத்தான் கீரையை ஆய போகிறேன். நல்லா வெளிச்சமான இடத்துல ஒரு பாயை எடுத்து போட்டுட்டு நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்த முடக்கத்தான் கீரையை அதில் வச்சு ஆய போகிறேன். இந்த கீரை மட்டும் இல்லை, நம்ம எந்த கீரை ஆஞ்சாலும் நல்ல வெளிச்சமான இடத்துல வச்சு ஆஞ்சோம் அப்படின்னா தான் அதில் இருக்க பூச்சி புழுவெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பூச்சி இருக்கும். அப்புறம் பழுத்த கீரை, குட்டி குட்டியாக காயெல்லாம் காய்ச்சிருக்கும். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரையை மட்டும் ஆஞ்சி தனியாக ஒரு ஏனத்தில் எடுத்துக்க போகிறேன். இந்த கீரை ஆயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சத்து இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆஞ்சி எடுத்துக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசல்லையும் கொல்லையிலையும் நிறையவே இருக்கும். வாசலில் இருக்கிறத வந்து இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்ககிட்ட கேட்டு அடிக்கடி பறிச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து கொல்லை வேலி இருக்கு இல்லையா, அங்கே தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பறிக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பறித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் வந்து சுத்தமாக ஆஞ்சிட்டேன். இந்த கொடியாக இருக்கு இல்லையா, இது வந்து ஆடு திங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வீட்டு ஆட்டுக்காக போட போகிறேன். சாப்பிடுமா என்னன்னு தெரியல, எதுக்கும் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு போட்டு வைக்கிறேன். இந்த முடக்கத்தான் கீரையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே ரெசிபி வந்து செய்யலாம். இதில் வந்து அடை, தோசை, களி, அப்புறம் வந்து சூப் இதெல்லாம் கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீரையை ஆஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏனத்தில் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வைக்க போகிறேன். கீரையை வந்து நான் உடனே வாஷ் பண்ணலை, கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் லேட்டாக தான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். நம்ம இந்த மாதிரி தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ டைமுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து கொடியிலேருந்து பறித்த மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடக்கத்தான் அடையில் சேர்க்கறதுக்காக ஒரு தேங்காய் எடுத்து அந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு உடச்சி எடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கீரை ஆஞ்சது, அதுக்கப்புறம் தேங்காய் நாருன்னு சொல்லிட்டு நிறைய குப்பையாயிடுச்சு. வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே குப்பையாயிடுச்சு. அதனால் வீடு ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணி அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை போய் பார்க்கணும். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி அப்பப்போ குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு பார்க்குறதுக்கு எப்போவுமே நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா பெருக்கி அள்ளி வச்சுருவேன். இப்போ வீடை ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய வேலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3:55க்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முடக்கத்தான் கீரை தான் பறித்தோம். அதுக்கப்புறமா இப்போ தொடர்ந்து ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கோம். கீரையெல்லாம் பறித்து எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈதுக்காக பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன் பாருங்கள். அப்போ வந்து ஒரு 2 ப்ளவுஸ் பிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் டெய்லி வியருக்கு போட்டுக்கலாம், இதே மாதிரியே நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து வெட்டிங்
வெட்டிங் டேக்காக பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன் பாருங்க. அப்போ தான் நான் ஒரு 4 ப்ளவுஸு பிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் ஒன்று எடுத்து இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கோ ஸ்டிச் பண்ணுறதுக்கோ தனியாக வந்து டைம் வந்து ஒதுக்க மாட்டேன். வேலையோடு வேலையாக அப்படியே வந்து பார்த்துருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா டைம் கிடைக்கிறப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தச்சு ஒரு ஃபுல் ப்ளவுஸ் வந்து முடிச்சிருவேன். இந்த கிளாத்தோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்ரு வரைக்கும் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 85 ரூபா தான். 85 ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கிறேன். கிராஸ் கட்டிங்க்கு வந்து 1 மீட்ரு வந்து தாராளமாக இருக்கும். அதனால் கிராஸ் கட்டிங் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். டைம் கிடைக்கிறப்ப தச்சு வச்சுருவேன். அடுத்ததாக வந்து ஏனம் வந்து கொஞ்சம் கழுவுறதுக்கு இருந்துச்சு. அதை வந்து இப்போ கழுவிட்டுருக்கேன். நான் வந்து ஒரே டைமில் நிறைய ஏனம் சேர்த்து வச்சுலாம் கழுவ மாட்டேன். அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏனத்தை கழுவி போட்டுக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு வந்து ஒரே ஏனத்தை எடுத்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு ஏனம் வந்து சேராது. அப்படி சேர்ந்தாலுமே பார்த்தீங்கன்னா உடனே கழுவி வச்சுருவேன். இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க. நம்ம வீட்டு கொல்லையில் வைக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து காலையில் தான் நம்ம வீட்டு கொல்லையில் வைக்க போகிறோம். இப்போ வைக்கல. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்குறோம். காலையில் நம்ம வீட்டு கொல்லையில் எங்கே வச்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நான் வந்து மைக்ரோவேவ் அவனை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து மசாலாலாம் எண்ணெயெலாம் வந்து அப்படியே சிந்தி அழுக்காக இருக்குது. அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு இப்போ சொல்கிறேன். ஒரு கிளாஸ் பவுல் நிறையா தண்ணி எடுத்துகிட்டு ஒரு லெமனை கட் பண்ணி அந்த ஜூஸை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லெமன் தோலையும் அதிலே போட்டுட்டு இப்போ இதை உள்ள எடுத்து வச்சுட்டு டோர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுலேயே க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம சுவிட்ச் போட்டுட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதே க்ளீன் பண்ணிக்கும். நான் ஒரு 15 நிமிஷம் வச்சு ஆன் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் பவுலை வெளியில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸ் பவுலை எடுத்ததும் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சிடணும். அவ்வளோதான் க்ளீன் ஆகிடும். இந்த அவன் வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. இதில் ஒரு குட்டி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டும் இருக்கேன். எல்லாம் ரெடியாகி கரெக்டாக செட் ஆனதும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ அவன் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மேலேயும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொலின் வச்சு அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மைக்ரோவேவ் அவன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அம்மா சப்பல் போட்டு போகிறேன். பாய். எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹீட் நோவார. நான் டியூஷன் போகிறேன். போயிட்டு வரேன். எல்லாருக்கும் பாய். ரைஹானை பார்த்தீங்கன்னா இப்போ தான் பள்ளிக்கு போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே அடுத்து டியூஷன் போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா அரைப்படி இட்லி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அரிசி ஊறிட்டு இருக்க டைமில் நான் போயிட்டு மற்ற வேலை எல்லாத்தையும் செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து முடக்கத்தான் கீரையை வாஷ் பண்ணிக்க போகிறேன். கீரை முழுகிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் பார்த்தீங்கன்னா நம்ம விரலெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க தூசியெல்லாம் நல்லா போகும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கொழப்பு தன்மை உள்ளது. ஸோ அதனால் நம்ம தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை. சும்மாவே மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா லிக்விடாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதை அப்படியே மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடியட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து தேங்காய் துருவிட்டுருக்கேன். எல்லா தேங்காயையும் துருவி எடுத்து வச்சுட்டு அடுத்து டீ போட போகிறேன். இன்றைக்கி டீ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வீட்டில் பால் இல்லை. இப்போ தான் ஹஸ்பண்ட் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் டீ வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொதிச்சிட்ருக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நானும் குடிக்கணும். இந்த டீயை குடிச்சிட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஃபாஸ்ட்டாக வேலையெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன். இந்த சைடு வந்து தேங்காவை துருவி மூடி வச்சுட்டேன். டீ வந்து இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அடுத்ததான் நான் வந்து முடக்கத்தான் அடை எப்படி செய்கிறேங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன்.
இன்றைக்கி நான் வந்து இனிப்பு அடை தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தை எடுத்து ஒரு தடவை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏனத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். மூடியை வந்து நம்ம ஃபுல்லாக மூடிடாமல் லைட்டாக திறந்து வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ரெய்ஹானா வந்து டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே டீ கொடுத்தேன். டீ குடிச்சிட்டு அடுத்ததாக சத்து மாவு கேட்டாங்க. அதனால் ஒரு பவுலில் கொட்டி கொடுக்குறேன். நம்ம வந்து அன்றைக்கி தான் சத்து மாவை நல்லா சளிச்சிட்டு இந்த டப்பாவில் போட்டு வச்சோம். இவ்வளோ வந்து காலி ஆகிடுச்சு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெய்ஹானா வந்து இந்த சத்து மாவை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எப்படியோ சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டெய்லியும் வந்து எடுத்து கொடுத்துருவேன். அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு டைமே இருக்காது, வேலை தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது நானும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்குவேன். இப்போ நான் வந்து முடக்கத்தான் அடைக்கி மாவு அரைக்க போகிறேன். ஊற வச்சுருந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு தேங்காய் பூ இருக்குது. ஸோ இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா பாதி பாதியாக சேர்த்து 2 டைமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முடிஞ்ச வரைக்கும் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சதுக்கு அப்புறமா இதே மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த கீரையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காவையும் அரிசியும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாக பார்த்து மாவாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு தேங்காய் பூ எடுத்திருந்தேன். அதே கப்லேயே 2 கப்பு முடக்கத்தான் கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரிசி மாவை விட இதை நல்லா நைஸாக அரைக்கணும். நம்ம சேர்த்துருக்க கீரை வந்து ஒன்று கூட தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. ஸோ அரைச்சி வச்சுருக்கிற இந்த கீரையை அரிசி மாவோடு சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆறிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த வெல்லத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கேமராவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. மாவு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடை சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து லால்பேட்டையிலேருந்து நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஒரு gift கொடுத்தாங்கன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த 4 பாட்டில் வந்து அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் அதில் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டின்னர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கேன். அது நல்லா சூடு வந்துடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அடை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு அடையாக சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அடைக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா கடலெண்ணெய் இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இன்னும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இல்லைனா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஆயிலும் வந்து சேர்க்காதீங்க. அதே போல் இந்த அடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவாவில் வந்து ஒட்டுறா மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் சுட்டு எடுக்கணும். ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அடை. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடையை ரொம்ப மெல்லிசாக தோசை மாதிரிலாம் சுடக்கூடாது. கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 2 அடை சாப்பிட்டா கூட நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச எல்லா மாவுலேயும் நான் அடை சுடலை. தேவையான அளவுக்கு அடையை சுட்டுட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். அதே போல் முடக்கத்தான் கீரையும் பார்த்திங்கன்னா பாதி தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். மீதி வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து மூடிட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். தேவைப்படுறப்ப எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து உரப்படை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இந்த அடை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே சாயங்கால டைமில் இந்த மாதிரி நிறைய வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு சில டைமில் ஃப்ரீயாகவும் இருப்பேன். அப்படி ஃப்ரீயாக இருக்க டைமில் கோன் மெஹந்தியில் நிறைய டிசைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கோன் மெஹந்தியில் ப்ராப்பராக நிறைய டிசைன் போடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதனால் அதுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பையும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்ட எண்ணத்தெல்லாம் கழுவி வச்சுருவேன். நைட்டே ஓரளவுக்கு இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாமரம் வந்து எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அவரைச்செடி வச்சுருந்தோம் இல்லையா, அவரைச்செடி வந்து காஞ்சிருச்சு. அதை எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல மாமரத்தை வச்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ.